நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன், நான் தைரியமா இருங்க, யாருக்கும் நீங்க பயப்பட தேவையில்லை. நாங்களா இருக்கவன் எங்கட மண்ணில எங்களுக்குரிய அடையாளத்தை நாங்கள் இழக்கிறார். எங்களுக்கு ஒன்று பேர் இருக்குது, எங்களுக்கு ஒன்று வரலாறு. ஜனகன் நடேசன் என்ற மகன் தான். நடேசன் ஜனகன் என்று சொன்னா என்ன பிள்ளை? அதை யார் கேட்கணும்? அதை யார் தடுக்கணும்? அதுக்கு அந்த பேரை வைக்கணும், இந்த பேரை வைக்கணும் என்று யாரும் பேசுகிறார். அப்படி பிரச்சனை வந்தா சொல்லுங்க, அதை நான் பார்க்கிறேன். நான் 2 தடவைகள் இந்த மைதானத்தில் வந்து மன்னன் கலங்கிட்டேன். கொண்டு அவர் அந்த ஆவணத்தை காட்டி கதைக்கையும் எனக்கு என்னுடைய கண்கள் ஒரு முறை கலங்கின. எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய வரலாற்றை நாங்கள் சொல்ல இல்லை என்றால் யாரு சொல்ல போறாங்க? நாங்கள் தமிழில் முடிச்சு தருவோம் என்று சொல்ல இல்லை, நாங்கள் உடனடியாக தீர்வு வரும் என்று சொல்ல இல்லை. ஆனால் வெப்பம் தணியாமல் இந்த எங்களுடைய கொள்கையை உங்களிடம் ஒப்படைப்பதுதான் எங்களுடைய கடமை. சில பேர் சில பெயர்களை உச்சரித்து இந்த வலிந்து கூடுறார்கள். இவர் எல்டிடியில் இருந்தவர், இவர் எல்டிடி, அல்ல இவர் இயக்கம், அல்ல இவர் இன்ன பொறுப்பில் இருந்தவர் என்று சொல்லி வலிந்து போய் சில பேருக்கு பிரச்சனையை உண்டாக்க பார்க்கிறார். அயர்லாந்து 600 வருஷம் போராடினது, யூதர்கள் 300 வருஷம் அழிந்து 60 லட்சம் பேர் சேர்த்து நாட்டுக்கு போனது நாங்கள் திரும்பி சொல்ல. ஆனால் எங்களுக்கும் ஒரு வரலாறு. நாங்களும் கிட்டத்தட்ட 8 தசாப்தங்கள் இந்த மண்ணில் போராடி வாழுகின்ற இனம், போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் செம்மணியில யூனிசெஃபின் பேக் தான் எடுக்கப்பட்டிருக்கு. வருடாந்தம் நீங்கள் இந்த நிகழ்வை நடாத்த வேண்டும். அண்ணன் நடேசன் அவர்களை நான் இந்த இடத்துல இருந்து நினைக்கிறேன். ஏனென்றால் என்னை முதல் அவரிடம் அழைத்து, அவரோட அழைப்பு கிடைத்து நாங்கள் 2 பேரும் தான் போகிறோம், பங்கை செல்வன் நான். அப்போ அந்த காலத்தில் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறது சரியான கஷ்டம். அவர் இருந்த இடம், நாங்கள் இடத்தை நான் சொல்ல இல்லை, ஆனால் நான் இப்போ ரோட்டால் போயிருக்கேன், அதை பார்க்கறது. 2 பேரும் போக எங்களை பின்னுக்கு வர சொல்லி நாங்கள் அவருடைய அறைக்கு பின்னுக்கு போனோம். ஒரு மஞ்சள் கலரில் எங்களுக்கு ஒரு நல்ல கூல்ட்ரிங்க்ஸை தந்தார். இருந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரங்களுக்கு மேலாக அவரோட நாங்கள் கதைச்சு குடிச்சு வந்த பல நாட்கள் உண்டு. சில வேளைகளில் தனக்கு ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுவார், வந்துட்டு போங்கோண்டா. இப்போ இந்த மைதானத்தை பற்றி கதைப்பார், விளையாட்டுக்களை பற்றி கதைப்பார், எப்படி இதை எடுக்கலாம் என்று சொல்லுவார். அநேகமாக நானும் பங்கேற்றலும் சாரும் ஒன்றா தான் போயிருக்கேன். அநேகமான சந்தர்ப்பங்கள் தனியாக நான் 1-2 தடவைகள் சந்தித்திருக்கிறேன். அவர் ஒரு முறை என்னிடம் வீட்டுக்கு கூட வந்திருந்தார் சில விடயங்களுக்காக. ஆனால் மிக எளிமையாக பழகக்கூடியவர், மிக அருமையான ஒரு நல்ல மனிதர். அவருடைய மகன்தான் ஜனகன். ஜனகன் பார்வையிலே ஒரு சின்னவன், ஆனால் ஒரு நல்ல சாதனையாளர். டிலக்ஷனுடைய தலைமை, சஞ்சீவனுடைய தலைமை, அவர்களுடைய அந்த தலைமைத்துவங்களுக்கு கீழே ஜனகன் ஒரு ஆழமான விளையாட்டு வீரனாக இருந்தார். நான் நினைக்கிறேன் அண்ணன் நடேசன் அவர்களுக்கு ஒரு வரலாறு உண்டு, ஒரு பாத்திர படைப்பு உண்டு இந்த மண்ணிலே. நேற்று கூட நான் ஒரு செய்தியை வாசிக்கிற பொழுது, சில செய்திகள் வந்த பொழுது அங்கே இங்கே என்று இப்படி வர்ற பொழுது நான் பார்த்தேன். இறுதியாக அவர் சரணடைகிற பொழுது அவருடைய மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். அவரை சுடுகிற பொழுது அவருடைய மனைவி குறுக்கே போய் தன்னுடைய கைகளை இப்படி விரித்ததாகவும் பார்த்தவர்கள் சொன்னார்கள். உண்மையா பொய்யாண்டு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் பேசுகிற பொழுது இன்னொரு சமூகம் சார்ந்தவர்கள், இன்னொரு இனம் சார்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லிவிடுவோம். ஆனால் தன்னுடைய கணவனுக்காக, இந்த தேசத்துக்காக இறுதி வரை எங்களோடு வாழ்ந்த ஒரு தாயினுடைய மகனாகத்தான் ஜனகன் இந்த மண்ணிலே அவதரித்திருந்தார். அதே போல கதிர்ராமநாதன் துரமாமா என்று திருவிழாவில் அவருடைய மகன் மேஜர் செந்தூரன் ஒரு சிங்கள குடும்பத்துக்கு பாதுகாவலனாக இருந்தார். அவர் பிறகு வீரச்சாவடன் இருந்தார். அந்த குடும்பம் தேசிய விடுதலைக்காக அர்ப்பணித்திருந்தார். இங்கே காக்கான சில வரலாறுகளை இப்பொழுதும் சொல்லுவார். அதே மாதிரி நடேசன்னையனுடைய வரலாறு வித்தியாசமானது. அவர் ஒரு அரச பொலிஸ் சேவையாளனாக இருந்தும் கூட அதில் இருந்து போராட்டத்தோடும் தேசிய விடுதலையோடும் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு பெருமனிதன். அவருடைய மகனாக ஈழத் தேசிய விடுதலையை நேசித்த மாணவர்களில் மிக முக்கியமானவர் ஜனகன். ஜனகனுடைய ஆற்றல் வித்தியாசமானது. அவரிடம் இருந்த அந்த திறமை, பக்குவம், மற்றவர்களையும் அனுசரித்து போகின்ற, எதிர்த்து கதைக்காத, விட்டு கொடுத்து போகின்ற ஆற்றல் மிக மிக முக்கியமானது. எந்த இடத்திலையும் அந்த சோர்ந்து போகிற தன்மை இல்லை. நாங்கள் தோத்துட்டோம் என்றாலும் அதை அடுத்ததில் வெல்லலாம் என்று சொல்லி மற்றவர்களை தைரியப்படுத்துறது. நான் ஒரு ஆவணத்தை சஞ்சீவன்கிட்ட பார்த்தேன். சஞ்சீவன் 2004ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரைக்கும் அந்த ஹாட் போல், லெதர் போலுடைய அந்த ஆவணங்களை வச்சிருக்கார். உண்மையாக அது இன்றைக்கு ஒரு பெரிய அடையாளம். அந்த நேரத்தில் ஈழநாதம் பத்திரிகையில் முத்தையனூர் துஷ்யந்தன் எடுத்த படங்கள், செய்திகள், இந்த மைதானத்தை கூட எங்களோட பாடசாலையில் வந்து தங்கண்ண கையளிக்கிற பொழுது ஈழநாதம் பத்திரிகையில் முன்பக்க செய்தியாக வந்தது. நான் கடைசி வரையும் வச்சிருந்தேன். இடம்பெயர்ந்து போன பிறகு அது எங்கே போயிட்டேன்னு தெரியல. ஆனால்
சஞ்சீவனிடம் பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அதே போல நாங்கள் வன்னியின் பெரும்போர் புதுக்குடியிருப்பிலே விளையாடி எங்களுடைய மகாவித்தியாலய அணி வெற்றியின் சந்தர்ப்பத்தை இழந்திருந்தது. புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி வென்றிருந்தார்கள். அவர் கோலாகலமாக கொண்டாடிய பொழுது நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் கொஞ்ச நேரம் பேச அங்கே இருந்து நாங்கள் முடித்து நான் ஒரு உரையொன்று ஆற்றியிருந்தேன். நான் அங்கே இவர்களை மோட்டிவேட் பண்ணி, ஆனால் அங்கேருந்து நாங்கள் வந்து விஸ்வமடு வரும் வரைக்கும் எங்களுடைய மாணவர்கள் ஒருவரை ஒருவர் பேச எல்லாம் அமைதியாக இருந்தார். விஸ்வமடுவில் வந்து பங்கேற்று சார் கிட்ட வரைக்க சொன்னார், நிப்பாட்டியாக வேண்டி கொடுப்போங்க. அப்போ அவர்களே அதில் நிப்பாட்டியாச்சு. பஸ்ஸோடு 2-3 சோடா பூத்துக்களை வேண்டி எல்லாருக்கும் கொடுத்த அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கதைச்சாங்க. ஏன்னா சஞ்சீவன் கதைச்சாங்க, அதுவரையும் கதைக்கு. அந்த நேரத்தில் ஜனகனுடைய அந்த முகம், சஞ்சீவனுடைய முகம், டிலக்ஷனுடைய முகம், கிருஷானுடைய முகம் எனக்கு அந்த இப்பையும் படம் மாதிரி இருக்குது. எல்லாம் இருண்டு போயிருந்தவர்கள் எல்லாம் ஒரு வெளிச்சத்தின் முகத்துக்கு வந்தார்கள். பிறகு பஸ்ஸுக்கு வச்சு எவ்வளவுதான் தேற்றினாலும் வெளியில அவர்கள் அந்த சோடா குடித்து ஒரு அந்யோன்யம் வந்த பிறகு இங்கே இறங்கி மிக மகிழ்ச்சியாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களை ஆற்றுப்படுத்துவதில் எங்களுடைய ஆசிரியர்கள், குறிப்பாக ஆர்மோகன் டீச்சர், விநாயகமூர்த்தி டீச்சர், பத்மானந்தன் டீச்சர் அவர்கள் எல்லாம் ஒரு பெரிய பங்காற்றினவர்கள். அவர்களை தொடர்ந்து மாற்றுப்படுத்தி வளர்க்கிறதுல பங்களித்தார். அந்த வெற்றியினுடைய பல காரணங்கள் இந்த வகையில் உண்மையில் இந்த உங்களுடைய இந்த நிகழ்வு பல பல நெருக்கடிகள். நான் சில முகநூல்களையும் பார்த்தேன். சிலருக்கு பிடிக்கும், பிடிக்காம இருக்கும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன், நான் தைரியமா இருங்க, யாருக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. நாங்களாக இருக்கவன் எங்கட மண்ணில எங்களுக்குரிய அடையாளத்தை நாங்கள் இலக்கியலாம். எங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஜனகன் நடேசன் என்ற மகன் தான். நடேசன் ஜனகன் என்று சொன்னா என்ன பிள்ளை? அதை யார் கேட்கணும், அதை யார் தடுக்கணும்? அதுக்கு அந்த பேரை வைக்கணும், இந்த பேரை வைக்கணும் என்று யாரும் பேசலாம். அப்படி பிரச்சனை வந்தா சொல்லுங்க, அதை நான் பார்க்கிறேன். நான் உங்களுக்கு இந்த ஒழுங்கமைப்பாளர்களுக்கு, பழைய மாணவர்களுக்கு, மகாதீபத்துக்கு சொல்லக்கூடியது, தைரியமாக செய்யுங்கள், தற்துணிவோடு இருங்கள். அது உங்களுடைய தைரியமும் துணிவும் தான் இன்றைக்கு இந்த இடத்துல எல்லாரையும் அழைத்திரு. எங்களை கூட இன்னைக்கு சஞ்சீவன் கண்ணீர் விட்ட பொழுது, அவருடைய மனம் கலங்கின பொழுது உண்மையில எனக்கும் பெரிய அளவில் மனம் கலங்கிது. நான் 2 தடவைகள் இந்த மைதானத்தில் வந்து மனம் கலங்கிட்டேன். ஒன்று அவர் அந்த ஆவணத்தை காட்டி கதை கேட்கையும் எனக்கு என்னுடைய கண்கள் ஒரு முறை கலங்கினது. அவர் பேசுகின்ற பொழுதும் நான் இந்த மைதானத்தை நான் யோசித்து பார்த்தேன். ஆகவே நான் சொல்லக்கூடியது, எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய வரலாற்றை நாங்கள் சொல்லவில்லை என்றால் யாரு சொல்ல போறாங்க? சில பேர் சில பெயர்களை உச்சரித்து இந்த வலிந்து கூட்டுறார்கள். இவர் எல்டிடியில் இருந்தவர், இவர் எல்டிடி, அல்ல இவர் இயக்கம், அல்ல இவர் இன்ன பொறுப்பில் இருந்தவர் என்று சொல்லி வலிந்து போய் சில பேருக்கு பிரச்சனையை உண்டாக்க பார்க்கிறார். சிலவளை இங்கே யாரும் புலனாய்வுத்துறையாளர்கள் இருந்தாலும் நான் பகிரங்கமாக சொல்றேன். ஏனென்றால் இது எங்களுடைய மண்ணில் நடந்த சம்பவத்தை தான் நாங்கள் சொல்றோம். இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்திருக்குது, அரசு மாறி இருக்குது, அரசு எல்லாத்துக்கும் போம் என்று சொல்லுது, பாதையை விடுறோம் என்று சொல்லுது. ஆனால் இதுவரை நடக்கல. ஆனாலும் எங்களுடைய மண்ணிலே இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளை, எங்களோடு வாழ்ந்தவர்களை நாங்கள் எங்களுடைய வரலாற்றை சொல்வதற்கு யாரும் எங்களை தடுக்கக்கூடாது. ஏன்னா இங்க கஜிந்தன் சொல்லிக்கையும் சரி, சஞ்சீவன் சொல்லிக்கையும் சொன்னது, நாங்கள் அடுத்த சந்ததிக்கு இதை சொல்ல போறோம், அடுத்த சந்ததிக்கு கொண்டு போக போறோம். அடிக்கடி நாங்களும் சொல்றோம், நாங்க தமிழில் முடிச்சு தருவோம் என்று சொல்ல இல்லை, நாங்கள் உடனடியாக தீர்வு வரும் என்று சொல்ல இல்லை. ஆனால் வெப்பம் தணியாமல் இந்த எங்களுடைய கொள்கையை உங்களிடம் ஒப்படைப்பதுதான் எங்களுடைய கடமை. அதை மட்டும்தான் எங்களால் செய்யலாம். அயர்லாந்து 600 வருஷம் போராடினது, யூதர்கள் 300 வருஷம் அழிந்து 60 லட்சம் பேர் சேர்த்து நாட்டுக்கு போனது நான் திருப்பி சொல்லேன். ஆனால் எங்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. நாங்களும் கிட்டத்தட்ட 8 தசாப்தங்கள் இந்த மண்ணில் போராடி வாழுகின்ற இனம், போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் செம்மணியில யூனிசெஃபின் பேக் தான் எடுக்கப்பட்டிருக்கு. இது எப்ப நடந்திருக்கும்? 6 கொல்லப்பட்டிருப்பார்கள். உங்களை போல வயசுல உள்ள இத்தனை பேர் காணாமல் போயிருப்பார்கள். இப்படியெல்லாம் எங்களுக்கு முன்னால இருக்கு, வரலாறு இருக்கு எங்களுக்கு. நாங்கள் இன்றைக்கும் அந்த கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தினுடைய பங்கருக்கு எங்களோட பிள்ளைகள் இறங்கி நின்று கத்துற பொழுது, பொம்பர் அடிக்கிற பொழுது வார வீடியோக்கள், படங்களை நான் யூடியூப்ல பார்க்குற நேரம் சில நேரங்களில் மனசறியாத பயங்கள் வரும், ஒரு ஆதங்கம் வரும். ஆகவே இது உங்களுடைய கடமை, இது உங்களுக்கு காலம் தந்திருக்கிற ஒரு செய்தி. இந்த செய்தியை, இந்த கடமையை சரியாக ஆற்றாமல் தவறினால் சில வேளை அரசு உத்தியோகத்தில் இருக்கிறார்கள், உண்மையாக அவைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அவைகளை சொல்ல இயலாது, கதைக்க இயலாது, ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் நான் அரசியல் தலைவர், என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வரலாற்றை சொல்ல தவறினால் நானும் வரலாற்றில் தவறவிட்ட ஒருவனாக இருப்பேன். உங்களுக்கு பிரச்சனை என்றால் அது பற்றி பேசுவதற்கு, கை கொடுப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம். ஆகவே
இது ஒரு மிக அருமையான நிகழ்வு. நடேசன் ஜனகனுடைய பெயரை உச்சரிக்க கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதை யாரும் அதை கேட்கவும் இயலாது, அப்படி பேசவும் முடியாது. நடேசன் ஜனகன் என்பது எங்களுடைய சொத்து, எங்களுடைய அடையாளம். அது எங்கள் மண்ணுக்குரிய ஒரு பெயர். இந்த பெயரை பாவிக்க கூடாது, அந்த பெயரை பாவிக்க கூடாது என்று சொல்லுகிறவர்கள் தேசத்தினுடைய ஒரு துரோகத்தினுடைய அடையாளமாகத்தான் பார்க்கப்படுவார். ஆகவே இளந்தலை விளையாட்டுக் கழகம், இந்து கல்லூரியினுடைய இந்து சார்பாக இருக்கிற இந்து விளையாட்டுக் கழகம், நீங்கள் இறுதிப் போட்டிக்கு வந்திருந்தால், அதே போல உங்களோடு விளையாடிய ஏனைய கழகங்கள், பிள்ளைகள், இங்கே வருகை தந்திருக்கின்ற டோனர்ஸ், வர்த்தக பெருமக்கள், உண்மையாக நான் உங்களை நானும் மதிக்கிறேன். சஞ்சீவன் சொன்னது போல, மகளன் சொன்னது போல. ஏனென்றால் இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை திசை மாறும். நீங்கள் உழைக்கிறதுல ஒரு பங்கை கொடுக்குறீங்க. அது விஜயசிங்கம் அண்ணையோ, பிரவீனோ, அல்ல பீனிக்ஸோ, அல்லது நிரோவோ, நீங்கள் ஆரோ, இதில் இருக்கிற செல்லா கோட்டையிலோ, நீங்கள் உங்களோட உழைப்பில், நான் மெட்டாக்களை சொல்லலைன்னா தயவுசெய்து கொடுக்காதுங்க, நான் இந்த முகத்தில் பட்டதை சொல்கிறேன் தாஸ், நீங்கள் உங்களோட பங்கொண்டா கொடுக்குறீங்க. இதுதான் இன்றைக்கு வளர்த்து விடுது. இன்னைக்கு ஆர்மன் சொல்றங்கிற முன்னாலே இருக்கிறார், அந்த காலத்திலிருந்து எங்களோட இன்று வரைக்கும் பயணிக்கிற ஒருவர். இப்போ நீங்கள் செய்கிற இந்த சின்ன உதவி இன்றைக்கு ஒரு அடையாளத்தை, பிள்ளைகளுக்கான ஊக்குவிப்பை, தவறான பாதையில் போகாமல் இருப்பதற்கான வழியை எங்களிடம் தருகிறது. ஆகவே இது நீங்களும் மிகப்பெரிய உதவியாளர்கள். உங்களுடைய பணி, உங்களுடைய வியாபாரம் சிறக்க வேணும், அதனூடாக இன்னும் நீங்கள் உதவியை பெருக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்துல உங்களிடம் மிக வினயமாக கேட்கிறேன். அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக பாடசாலை பிள்ளைகளையும் நீங்கள் எடுத்து அதிபரும் இருக்கிறார், இன்னும் நீங்கள் அதை பிரமாண்டமாக செய்ய வேண்டும். நீங்கள் சொல்ற மாதிரி லீக் முறையில் செய்தாலும் இன்னும் நல்லது. இன்னும் அது வளர வேண்டும், அடையாளப்படுத்தப்பட வேண்டும், அந்த அடையாளம் சரியாக கொண்டு வரப்பட வேண்டும். அதுக்காக எங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கேட்ட முடிந்த அளவு பணியை, முடிந்தால் அதுக்கு நிதி வளங்கள் இருந்தால் நான் செய்து தருகிறேன். அதே நேரம் இந்த மைதானத்துக்கான பாதை தொடர்பில் நீங்கள் எடுக்கிற அதே முயற்சிகளை தொடர்ச்சியாக நாங்களும் எடுத்து வருகிறோம். அண்மையிலே பாராளுமன்றத்தினுடைய குழு அறையில் நடந்த பாதுகாப்பு சபை கூட்டத்திலும் இந்த விடயம் பேசப்பட்டது. தொடர் முயற்சிகள் தான், ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றியளிக்கும் என்று நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு பக்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். பார்க்கலாம் என்ன செய்வார்கள். அடுத்தவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளையும் பிழைகளையும் சொல்பவர்கள் தங்களுடைய காலத்திலே என்னென்ன சாதனைகளை ஆற்றி இருக்கிறார்கள் என்பதற்கு காலம் பதில் சொல்லும். ஆகவே இந்த நாள் அருமையான நாள். ஜனகனுடைய ஞாபகார்த்தமாகவும் உங்கள் எல்லோருடைய கூட்டு முயற்சிக்கும் கிடைத்த இந்த வெற்றிக்கும் இந்த நாளை வாழ்த்தி நீங்கள் இன்னும் இதனை சிறப்பாக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள்.